Hello viewers, welcome to Black and White. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ட்ரீம்ஸ் அதாவது கனவுகளை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். கனவுன்னு சொன்ன உடனே நம்ம நினைவு கூற வேண்டியது சிக்மண்ட் ஃப்ராய்டுன்றவர் தான். கனவுகளின் விளக்கங்கள்னு இவர் சொன்ன கருத்துக்களை தான் இன்றைய வரைக்கும் உளவியல் நிபுணர்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, கனவுங்கிறது நம்மால் முடியாதவற்றை கற்பனையாக நிறைவேற்றிக் கொள்ளும் ஒரு குறுக்கு வழிதாங்கிறாரு. கனவுங்கிறது நம்ம பகல்ல பாக்குற 2-3 காட்சிகள் ஒன்றாக இணைந்து வருவதுதான் கனவு. பிரிவிலேயே கண் தெரியாதவர்களுக்கும் கனவு வரும். கனவுல காட்சிகள் எதுவும் வராது, வெறும் சப்தங்களும் தொடு உணர்ச்சிகளும் தான் கனவா வரும். ஒரு கனவுங்கிறது 5 நிமிஷத்துல 20 நிமிஷம் வரைக்கும் நீடிக்கும். ஒரு இரவுல எத்தனை முறை வேணும்னாலும் கனவு வரும். ஆனா குருட்டு விடும்போது மட்டும் கனவு வராது. பார்வை இருக்கிறவங்கள 12% பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கனவு வரும். மற்றவங்களுக்கு மட்டும்தான் கலர் கலரா கனவு வரும். கோமா பேஷண்ட், ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் பேஷண்ட்ஸுக்கு கனவு வராது. மூளையில ஏதாவது ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருந்தா மட்டும்தான் கனவு வரும். அந்த கனவும் அந்த சம்பவத்தை பத்தி மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம கஜினி சூர்யா மாதிரி நம்ம வாழ்நாள்ல சராசரியா 6 வருஷங்கள நம்ம கனவுலயே கழிக்கிறோம். கனவு முடிஞ்ச 5 நிமிஷத்துல பாதி கனவு மறந்துடுறோம். 10 நிமிஷத்துல 90% கனவையும் மறந்துடுறோம். கனவுல நம்ம ஓடுவது மாதிரியும் குதிப்பது மாதிரியும் கனவு வரும். நிஜத்துல அதையே செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம மூளையானது நம்மளோட உடலோட இயக்கத்தை நிறுத்தி வைக்கும். அதனாலதான் தூங்கி எழுந்த உடனே ரொம்ப சோம்பலா இருக்குது. ஓகே வியூவர்ஸ், எங்கள் ஷோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.